வணக்கம் மகளே. ஸோ எல்லோருக்கும் வணக்கம், இனிய காலை வணக்கம். ஸோ இந்த நாட்களும் வருகின்ற எல்லா நாட்களும் நல்ல நாட்களாக சிறப்பான நாட்களாக அமைய வாழ்த்துக்கள். ஸோ ஓகே, இந்த வீடியோவில் வந்து அர்ச்சனா மேம் அவர்கள் இப்போ அர்ச்சனா மேமுக்கு இருக்கின்ற அவங்க எப்பயுமே இப்போ அர்ச்சனா மேம் அவர்களை இந்த பிக் பாஸுக்கு முதல் ஆரம்பத்திலிருந்தே ஃபாலோ பண்ணவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்க வந்து அவங்களுக்கான ஃபேன்ஸ்ன்றது இப்போ கவின் அவர்கள் எப்படி கவினுக்கு வந்து பிக் பாஸ் சீசன் 3 வர முதலே சரவணன் மீனாட்சி அண்ட் சரவணன் மீனாட்சிக்கு முதலே கெனாக்காலும் காலங்கள் அப்படின்னு அவருடைய அந்த ஃபேன்ஸ் ஸ்டேஜ் வந்து லெவல் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி அதிகரிச்சு கொண்டு தான் போய் கொண்டிருந்துச்சு. அதே மாதிரி தான் அர்ச்சனா மேம் அவர்களுக்கும் இப்போ நீயா நானால் அவங்க வந்ததுலேருந்து, அதுக்கப்புறம் ஆதித்யா டிவியில் அவங்க ஒர்க் பண்ண நிகழ்ச்சிகள்லேருந்து, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ராஜா ராணி அண்ட் இப்போ பிக் பாஸ் அதுல இருந்து அவங்களுக்கு வந்து ஒரு கட்டமும் அந்த ரசிகர்கள் படையோட இது வந்து அதிகரிச்சு கொண்டு தான் இருக்கு. ஆரம்பத்திலேயே அவங்களுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கு, சரிங்களா? சிம்பிளா சொல்லணும்னா அர்ச்சனா மேமோட ஃபேன் பேஜுக்கே 1.5 லட்சம் ஃபாலோவர்ஸ் வந்து இருக்கு, சரிங்களா? ஸோ அவங்க ஆல்வேஸ் கெத்து தான். ஸோ அப்படி இருக்கீங்கள அர்ச்சனா மேம் அவர்கள் படித்தவர்கள் எங்கு சென்றாலும் சிறப்பு அப்படி என்பது எப்படி ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் படித்தவர்கள் எங்கு சென்றாலும் சிறப்பு அப்படின்றத விட நல்ல மனமுடையவர்கள் எங்கு சென்றாலும் சிறப்பு அப்படி என்பதெல்லாம் நான் வந்து ஃபாலோ பண்ணுறது. அந்த ரீதியில் அர்ச்சனா மேம் அவர்களுடைய குணத்துக்கு அவங்க எங்கே போனாலும் சரி, எந்த ஒரு போட்டியில் அவங்களுடைய பேரோ இல்லை அவங்களோ பார்ட்டிசிபேட் பண்ணாலும் சரி, அங்கே தலைவி தான் நம்பர் 1. அது வந்து அகெயின் வந்து அவங்க நிரூபித்திருக்காங்க. இன்னொரு போட்டியில் அர்ச்சனா அவர்கள் டாப்பில் இருக்காங்க. அது பல பேருக்கு தெரியாது, சரிங்களா? அதாவது எப்படின்னா 90% அர்ச்சனா மேம் அவர்களுடைய ரசிகர்களுக்கு அது தெரியாது. பட் அப்படி இருந்தும் அவங்க தான் அங்கே நம்பர் 1. ஸோ அது வந்து என்ன அப்படின்னு வந்து பார்க்கலாம், சரிங்களா? அண்ட் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பிரதீப் அண்ணா அவர்கள் இந்த படத்தில் இருக்காங்களா, கவின் அண்ணாட படத்தில் இருக்காங்க அப்படின்னு சில பேர் குரூப்பில் மெமியெல்லாம் போட்டிருந்தாங்க. பல பேர் நம்மக்கிட்ட நேற்றே அனுப்பியிருந்தாங்க. பட் நேற்று வந்து நம்ம வழக்கமாக 3 வீடியோ போடுவோம் ஒரு நாளைக்கு. நேற்று வந்து சில வேலைகள் காரணமாக வந்து போட முடியலை. ஸோ அதனால் இந்த இதில் அது என்ன மேட்டர் அப்படின்னு நம்ம வந்து 100% கரெக்டான ஒரு தகவலை இதில் வந்து சொல்லிக்கிறோம். அப்புறம் சாண்டி மாஸ்டர் தரமான சம்பவம் அது என்ன அப்படி என்பதையும் பார்த்துடலாம். 3 விடயங்களை இந்த வீடியோவில் 1 by 1 பார்க்கலாம், சரிங்களா? ஸோ ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை தவறாமல் சொல்லுங்கள். ஓகே, முதலாவது விடயம் தலைவி அர்ச்சனா மேம் அவர்கள். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆரம்பத்திலே சொன்னதுதான், அவங்க எல்லா விதத்திலுமே ஒரு பிக் பாஸுக்குள்ள வந்த கண்டஸ்டன்ட்ல அர்ச்சனா அப்படின்னாலே ஒரு சிறப்பு தான். ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாவில் த பிகஸ்ட் ரியாலிட்டி டிவி ஷோ இன் இந்தியா பிக் பாஸ், அதுலேயே 28வது நாள் வைல்ட் கார்டு என்ட்ரியா வந்த ஒரு போட்டியாளர். எந்த லாங்குவேஜ்லையுமே அர்ச்சனா அவர்களுக்கு முதல் டைட்டில் அடிக்கல. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் டைட்டில் அடிச்சு அந்த ஹிஸ்டரியை மாற்றினது. வைல்ட் கார்டு என்ட்ரியா வந்தாலும் டைட்டில் அடிக்க முடியாதுப்பா அப்படின்னா முடியும் அப்படின்னு சொல்லி முடித்து காமித்த நபர் தலைவி அவர்கள், அர்ச்சனா மேம் அவர்கள், சரிங்களா? அண்ட் அதுக்கப்புறம் எந்த ஃபீமேல் கண்டஸ்டன்ட் ஃபீமேல் வர்சஸ் மேல் அப்படின்னு ஃபைனாலில் வரைக்குள்ள அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 வீதம் 3 வீதம் 5 வீதம் இவ்வளவுதான் கேப் இருக்கும். இங்கே என்னன்னா தலைவி அவர்களுக்கு மட்டும் 65% ஓட்டு. ஸோ அப்படி இன்னொரு சாதனை. இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா 19 கோடி ஓட்டு. சவுத்தில் நடந்த பிக் பாஸில் ஹிந்தி பக்கம் நமக்கு தெரியாது. நான் பேச மாட்டேன், தெரியாத விடயத்தை நான் தொட மாட்டேன். அதை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம அதை பற்றி பேசுவோம், தொடுவோம், சரிங்களா? அதனால இப்போ தெரிஞ்சது எனக்கு 100%. சவுத்தில் நடந்த பிக் பாஸில் 19 கோடி ஓட் வந்து ஃபினாலில் எடுத்த முதல் நபர் நம்மளுடைய தலைவி அர்ச்சனா மேம் அவர்கள், ஆக்ட்ரஸ் அர்ச்சனா மேம் அவர்கள், சரிங்களா? ஸோ அப்படி தொட்டதெல்லாம் சாதனை தான், சரிங்களா? ஸோ அப்படி இருக்கக்குள்ள இவங்க வந்து எங்கே போனாலும் அந்த வெற்றி அப்படி என்பது அர்ச்சனா அவர்கள் பக்கம்தான், அர்ச்சனா மேம் அவர்கள் பக்கம் தான். ஸோ அப்படி இருக்கக்குள்ள கலாட்டா வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீம் கிரஷ் 2024 அப்படின்ற மாதிரி ஒரு இதை வந்து ஒரு ஃபேமஸான ஆன்லைன் இதில் ஒரு என்னன்னு சொல்லலாம், ஆன்லைனில் இந்த ஷோ நடத்துகிறவங்க நடத்தியிருக்காங்க. அதில் நிறைய பேரோட பேர் இருக்குது, நம்மளோட தலைவியோட பேரும் இருக்குது. ஆஸ் யூஸ்வல் தலைவி தான் அங்கே டாப்பு, அதுவும் அங்கே லீடிங்கில் நம்பர் 1 இருக்காங்க. ஸோ இதில் ஹைலைட் பண்ண வேண்டிய விடயம் என்ன அப்படின்னா, பல அர்ச்சனா மேம் அவருடைய ரசிகர்களுக்கு கிட்டத்தட்ட 90 to 92% அர்ச்சனா மேம் அவருடைய ரசிகர்களுக்கு இது தெரியாது. அது தெரியாமலே அவங்க தான் டாப்பு, சரிங்களா? இதுதான் அர்ச்சனா அவர்களுடைய அந்த மக்களோட படையோட
இதன்றது மேஜிக்ன்றது வேற மாதிரி. நல்லவங்க எங்க போனாலும் அவங்க பண்ண நல்லபடியும் அவங்கள உச்சத்தில் வைக்கும் அப்படி என்பதற்கு தலைவி அவர்கள் சிறந்த உதாரணம். ஸோ நீங்களும் வந்து கலாட்டா ட்ரீம் கிரஷ் 2024 அப்படின்னு அடிச்சிங்கன்னா வரும். ஸோ அதில் தலைவி அவர்களுக்கு உங்களுடைய ஓட்டை வந்து மறக்காமல் போட்டுருங்க, சரிங்களா? ஸோ கண்டிப்பாக நம்ம அடுத்த வெற்றியை கொண்டாடுவோம், சரிங்களா? எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 வீக்கில் இதோட ரிசல்ட் வரும்னு நினைக்கிறேன், 2 வீக்கோ 3 வீக்கில். ஸோ நம்ம அதையும் கொண்டாடுவோம், சரிங்களா? ஓகே, இது வந்து அர்ச்சனா மேம் அவர்கள் பற்றிய அப்டேட் ஒன்று. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரதீப் அண்ணா அவர்கள் கவினண்ணா அவர்கள் நடித்து வர இருக்கின்ற அடுத்த படம் ஸ்டாரு. அதில் நடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி மெமியெல்லாம் நேற்றே வந்து நம்மளுடைய சகோதரர்கள் அனுப்பியிருந்தாங்க. ப்ரோ இதை பற்றி பேசுங்க, இது உண்மையா ப்ரோ வேற மாதிரி அப்படின்னாங்க. அது உண்மையாக இருந்தால் நானும் சந்தோஷப்பட்டிருப்பேன். பட் அது உண்மை இல்லை, 100% கன்ஃபார்மாக எனக்கு தெரியும். பிரதீப் அண்ணா அவர்கள் ஸ்டார் படத்தில் நடிக்கல் அப்படி என்பதால் நான் விசாரித்த வரைக்கும் எனக்கு வருகின்ற தகவல், சரிங்களா? எனக்கு தெரிஞ்சு இல்லை, சரிங்களா? ஸ்டார் படத்தில் பிரதீப் அண்ணா அவர்கள் நடிக்கல் அப்படி என்பதுதான். கிட்டத்தட்ட ஒரு 7-8 பேரோட பேசி அவங்களும் இதே பதில் தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ ஸ்டார் படத்தில் பிரதீப் அண்ணா அவர்கள் இல்லை அப்படி என்பது தான், சரிங்களா? ஸோ நான் விசாரித்த வரைக்கும் இல்லை அப்படி என்பதுதான். பட் அப்படி இருந்தாருன்னா எனக்கு ஹாப்பியாக இருக்குது. பட் எனக்கு தெரிஞ்சு இல்லை ஸ்டார் படத்தில், சரிங்களா? அப்புறம் ஸ்டார் படம் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னு கேட்டீங்க. February 14 அப்படின்ற மாதிரி தான் டேட் இருக்கு. பட் அது இன்னொரு 10 நாள் தான் இருக்கு. பட் இன்னும் ட்ரெய்லர் வரல. ஸோ தியேட்டரெல்லாம் வந்து புக் எடுக்கணும். பட் எனக்கு தெரிஞ்சு அது February 14 அப்படின்றது இன்னும் ஷுவர் ஆகலைன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய படங்கள் வந்து தலைவர் கெஸ்டாக நடித்த சூப்பர் ஸ்டார் தலைவர் ரஜினிகாந்த் சார் அவர்கள் கெஸ்டாக நடித்த படம் இந்த வீக் வருது, சரிங்களா? ஸோ அப்போ அதனால் அந்த ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணுறாங்க. படம் வந்து வேற மாதிரி போச்சு அப்படின்னா பல படங்கள் பின்னுக்கு போகும், இல்லை அப்படின்னா பல படங்கள் வரும். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஸ்டார் வந்து February 14 ரிலீஸ் அப்படின்றது இன்னும் கன்ஃபார்ம் இல்லை மக்களே, சரிங்களா? ஸோ நான் நாளைக்கு வந்து அதை பற்றி இன்னும் கூடுதலான டீட்டெயில் எடுத்து போட்டு நான் உங்ககிட்ட சொல்கிறேன், சரிங்களா? ஓகே, அடுத்தது சாண்டி மாஸ்டர் அவர்கள் இப்போ ஜோடி ஆயுரடி அந்த ஷோ வந்து போய்கொண்டிருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா டஃப் அப்படின்னா எல்லாருமே நல்லா தான் பண்ணுறாங்க, உயிரை கொடுத்து பண்ணுறாங்க, பார்க்க நல்லா இருக்குது. 12 ஜோடி, சரிங்களா? 12 பெண்கள் 12 ஆண்கள். ஸோ அந்த இது டான்ஸ் ப்ரோக்ராம் தான், அது நல்லா இருக்குது. ஸோ என்னோட விஷ் அப்படின்னா இப்போ நம்ம ஒரு படத்தில் நிறைய ஆர்டிஸ்ட் இருந்தாலும் நம்ம ஒரு ஹீரோக்காகவோ ஹீரோயினுக்காக தான் போவோம். பிக் பாஸ்லேயும் அப்படி தான் 20 பேர் 23 பேர் வந்தாலும் ஒருத்தங்க தான் நம்மளுடைய ஃபேவராக இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் என்னுடைய இது. ஸோ நம்ம விஷ் வந்து தமிழ் செல்வி அண்ட் பிரசாந்த் அவர்கள் அவங்க டைட்டில் அடித்தா நல்லா இருக்கும் அப்படின்றதான் என்னுடைய இது. ஸோ அப்படி இருக்கக்குள்ள இந்த ஷோவில் வந்து ஜட்ஜஸாக வந்து 3 பேர் இருக்காங்க. ஸ்ரீதேவி மேம் அவர்கள், அப்புறம் வந்து இவங்க மீனா மேம் அவர்கள், சாண்டி மாஸ்டர் அவர்கள். ஸோ அதில் வந்து இந்த ஜட்ஜ்மெண்ட் அப்படின்றக்குள்ள அந்த அவங்க கருத்தை வந்து சொல்லக்குள்ள, சரிங்களா? எனக்கு சாண்டி மாஸ்டர் அவர்கள் வந்து உணர்வு பூர்வமாக அவர் எல்லாத்தையும் கடந்து தான் வந்திருக்கார், சரிங்களா? நடன மாஸ்டர் அவரே. ஸோ அப்படி இருக்கக்குள்ள அவருடைய கமெண்ட் வெளிப்படையாக வந்து பேசுகிறாரு. இப்போ டிவிக்காக இதை வந்து இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும், கேமராக்கு முன்னுக்கு அப்படி நடிக்கணும் அப்படின்னு இல்லாமல் எனக்கு சாண்டி மாஸ்டர் அவர்களுடைய அந்த ஜட்ஜி அவர் சொல்கிற அந்த கமெண்ட் அது எனக்கு சிறப்பாக பிடிச்சிருக்கு, சரிங்களா? நெத்தி அடிதான் அது நீங்கள் பார்த்துருந்தீங்கனாலே எனக்கு பிடிச்சிருக்கும். ஸோ அதே போல் எல்லா ஜட்ஜ் பண்ணுறவங்களும் இந்த மார்க் கொடுக்குறவங்களும் இருந்துட்டாங்க அப்படின்னா சிறப்பாக இருக்கும் அப்படி என்பதுதான் என்னுடைய இது. ஸோ பார்த்தவர்களுக்கு நேற்று எபிசோட் பார்த்தவர்களுக்கு புரிஞ்சிருக்கு நம்ம என்னத்தை சொல்ல வர்றோம் அப்படின்னு, சரிங்களா? ஸோ இது இந்த வேர்ட் நான் இதில் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, பொதுவாக அந்த ஷோ பார்க்குற சில பேருக்கு வந்து சில ஒப்பீனியன்ஸ் வந்து இருக்கு. நம்ம மீடியா துறை நண்பர்களோட ஒவ்வொரு வீக்குன்னு பேசக்குள்ள நடன கலைஞர்கள் நிறைய பேர் நம்மளுடைய கான்டாக்டில் இருந்தாங்க, கொரியோகிராஃபர்ஸ் நண்பர்கள் பல பேர். ஸோ அப்போ இந்த டாக் வந்துச்சு, இது பார்க்கக்குள்ள நான் என்னாலையும் உணர முடிஞ்சுது. பட் அங்கே வந்து சாண்டி மாஸ்டர் அப்படின்றவர் வந்து அந்த ஜட்ஜிங்கில் இருக்கிறபடியாலே அந்த ஷோவுக்கு வந்து அண்ட் உயிரை கொடுத்து பர்ஃபார்ம் பண்ணுற கான்டெஸ்டன்ஸுக்கு வந்து ஒரு வேல்யூவாக இருக்குது, சரிங்களா? ஸோ இது வந்து அந்த ஷோவை பார்க்குறவங்களுக்கு நம்ம என்னத்தை சொல்கிறோம் அப்படி என்பது அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த ஷோவை பார்க்காம என்ன சொல்கிறாங்க அப்படி என்பதுக்கு
அது நீங்கள் ஷோ பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு புரிய வரும் நான் என்னத்தை மீன் பண்ணியிருக்கேன்னு. அப்புறம் உங்களுக்கு அந்த ஷோ பார்க்குற இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா இந்த டாபிக் உங்களுக்கு அது புரிஞ்சாலும் மட்டும்தான், புரியாட்டியும் பண்ணுங்க, சரிங்களா? ஸோ வட்டவர் சாண்டி மாஸ்டர் யாருக்கும் பயப்படாமல் அவருடைய கருத்துக்களை கில்லி மாறி வைக்கிறது செமையாக இருக்குது அவரோட ஸ்டைலில், சரிங்களா? இதுதான் மக்களே, சொந்த காலில் ரத்தம் வேர்வையா சிந்தி முன்னுக்கு வந்தவங்க ஒரு டாப்பில் இருக்கைக்குள்ள அவங்க இப்போ கடந்து அவங்க வந்து பல ஜட்ஜஸுக்கு முன்னுக்கு பெர்ஃபார்ம் பண்ணி தான் அந்த இடத்துக்கு தங்களை வளர்த்தி அவங்க இன்னொரு ஒரு ஜட்ஜா வரைக்குள்ள அப்போ அவங்க அந்த பெர்ஃபார்ம் பண்ணுறவங்கள பார்க்கக்குள்ள அவங்களுக்கு அந்த வலி அந்த எஃபெக்ட் அது வந்து தெரியும். அது சாண்டி மாஸ்டர் அவர்களுடைய ஜட்ஜ்மெண்ட்ல என்னால் பார்க்க முடிஞ்சது, சிறப்பு, சரிங்களா? ஓகே மக்களே, நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி.